நேரடியாக வழங்கும் துறையே உணவு ரீடெயிலிங். இது சில்லறை கடைகள், சூப்பர் மார்க்கெட்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் நடைபெறுகிறது. தினசரி தேவையான பச்சைக்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள் முதலியவற்றை இது வழங்குகிறது. உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் துரித சேவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. சூப்பர் மார்க்கெட்கள் மற்றும் ஹைபர் மார்க்கெட்கள் இத்துறையின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. சிறந்த சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள் நுகர்வோரின் கவனத்தை ஈர்க்கின்றன. ஆரோக்கியமான மற்றும் உயிர்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. கிராமப்புற பகுதிகளிலும் உணவு ரீடெயிலிங் துரிதமாக வளர்ந்து வருகிறது. நுகர்வோரின் தேவை மற்றும் வருமானத்திற்கேற்ப பல்வேறு விலை வரம்புகள் உள்ளன. ஆன்லைன் உணவு விற்பனை தளங்கள் இத்துறையை மாற்றி அமைத்துள்ளன. உணவு விநியோகத்தில் தரம் மற்றும் சரியான பராமரிப்பு முக்கியமானது. பசுமை தோட்டங்களில் இருந்து நேரடியாக பொருட்களை வாங்கும் நடைமுறைகள் பிரபலமாகின்றன. பேக்கேஜ்டு உணவுகள் அதிகமாக விரும்பப்படுகின்றன. உணவுப் பொருட்களை நேரடியாக நுகர்வோரின் வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கும் சேவைகள் விருப்பமாகின்றன. இந்திய சமையலுக்கேற்ப மசாலா பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுயமாக உணவு தயாரிக்கும் தயாரிப்புகள் விற்பனையில் முன்னிலையில் உள்ளன. உலகளாவிய உணவுப் பொருட்கள் இந்திய மார்க்கெட்களில் நுழைந்து வருகின்றன. தேனீல்கள் மற்றும் சுவையூட்டிகள் அதிகமாக தேவைப்படுகிறது. சிறிய பொருட்களின் விற்பனைக்கு காய்கறி சந்தைகள் முக்கிய இடமாக உள்ளன. உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதி செய்ய சான்றிதழ்கள் பயன்படுகின்றன. மொத்த விற்பனை நிலையங்கள் உணவு ரீடெயிலிங்கிற்கு ஆதாரமாக உள்ளன. உணவு மற்றும் மதுபான பொருட்களின் தனித்த சில்லறை விற்பனையாளர்கள் அதிகரித்து வருகின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சியால் உணவு விநியோகம் எளிதாகியுள்ளது. நுகர்வோரின் ஆரோக்கியத்தை முன்னிட்ட விளம்பரங்கள் அதிகமாகின்றன. உணவு ரீடெயிலிங் துறையில் சிறந்த திட்டமிடலால் விற்பனை அதிகரிக்க முடிகிறது. நன்றி.